வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் 80-20 ரூல். 80-20 ரூல் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அதை பற்றி கிடைக்கும். 80-20 ரூல் 80-20 ரூல்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரூல். அதாவது 1896 பெரேட்டோ அப்படிங்கிறவர் இந்த ரூலை கண்டுபிடிச்சார். ஸோ பெரேட்டோஸ் பிரின்சிபல்னு அடிச்சிங்கனாவே வரும், அல்லது 80-20 ரூல்னு அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். 80-20 ரூலில் என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே 80-20 பேசிஸில் தான் இருக்குது. அதாவது 20% ஆஃப் எஃபோர்ட் தான் 80% ஆஃப் ரிசல்ட்டுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சிட்டியில் எடுத்தாலும் ஒரு கண்ட்ரியில் எடுத்துட்டா 80% ஆஃப் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செல்வங்கள் 20% ஆஃப் மக்கள்கிட்ட தான் இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணாலும் 20% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் 80% ஆஃப் இன்கம் டர்ன் ஓவருக்கு காரணமாக இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்குதுன்னா 20% மக்கள் தான் காரணமாக இருப்பாங்க. அவங்கள ரிமூவ் பண்ணி அதில் இருக்கிற ப்ராப்ளம் 20% எசென்ஷியலான ப்ராப்ளமை கிளியர் பண்ணால் அது க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அகெயின் நிறைய விதத்தில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துட்டோம்னா அதில் 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. 80% ஆஃப் மக்கள் கேர்லெஸ் ஆகாமல் அவங்க ஒரு கோல் இல்லாமல் இருப்பாங்க. அல்லது இன்னும் நல்லா கிளியராக புரியணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அவங்கள நல்லா என்ன ப்ராப்ளம்னு நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அதில் 20% ஆஃப் காரணங்கள் தான் ரொம்ப எசென்ஷியலான காரணங்களாக இருக்கும். ரொம்ப முக்கியமான காரணங்களாக இருக்கும். அந்த முக்கியமான காரணங்களை நம்ம கிளியர் பண்ணிட்டான், மிச்சம் இருக்கிற 80% ஆஃப் அவங்களோட லைஃப்பில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். அப்படிங்கிறதும் 80-20 ரூல். ஸோ 80-20 ரூலில் நான் இப்போ சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டு நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு இன்ஜினியரோ அல்லது ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸோ யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் 20% ஆஃப் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 20% ஆஃப் எசென்ஷியலான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் எழுதும். எந்த ஒரு ஸ்டூடெண்ட் எது நம்மளோட எசென்ஷியல் 20%ன்னு ஒரு லிஸ்ட் எழுதுறாங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா 80% ஆஃப் மற்ற இது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகுங்கிறது நான் சொல்லலை, மிஸ்டர் பெரேட்டோ சொன்னார். ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட்டோட 20% என்னெல்லாம் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கலாம், அல்லது கோர் நாலேஜ் நல்ல பேசிக்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அகெயின் சி லாங்குவேஜில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அவங்களோட என்ன எசென்ஷியலான 20%ங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க கண்டிப்பாக எழுத வேண்டிய விஷயம். அந்த எழுதி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதில் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸை நம்ம கொண்டு வரதில் எந்த டவுட்டுமே இல்லை. பிகாஸ் வேர்ல்டில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள், அது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் 80-20 ரூலை ரொம்ப கவனமாக தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம வேர்ல்டில் டாப்பஸ்ட் பீப்புள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு நல்ல ஒரு ரூலை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். தேங்க்ஸ் பண்ணலாம்.